ஓம் சாந்தி. 17/12/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னுடைய சௌபாகியத்தை உருவாக்கி கொள்வதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். எந்த குழந்தைகளுடைய அனைத்தையும் ஈஸ்வரன் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த குழந்தைகளே பரம சௌபாகியசாலிகள் ஆவார்கள். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு மறதியினால் மாயை மிகவும் பலசாலியாகிவிடுகிறது? பதில்: குழந்தைகள் உணவை உண்ணும்போது பாபாவை மறந்து விடுகிறார்கள். பாபாவிற்கு போக் கொடுக்காத காரணத்தினால், உணவை கொடுக்காத காரணத்தினால் மாயை அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விடுகிறது. பிறகு அது பலசாலி ஆகிவிடுகிறது. குழந்தைகளுக்கு துன்பமும் தருகிறது. இந்த ஒரு சிறிய மறதியினால் மாயையிடம் தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால் பாபாவின் கட்டளை என்னவென்றால், குழந்தைகளே, நீங்கள் என்னுடைய நினைவில் இருந்து சாப்பிடுங்கள். உன்னுடன் தான் நான் சாப்பிடுவேன் என்று மாறாத உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அப்போதுதான் அவர் திருப்தியாக இருப்பார். பாடல்: இன்றில்லை என்றாலும் நாளை இந்த மேகங்கள் கலைந்துவிடும். ஓம் சாந்தி. நம்முடைய துர்பாகியத்தின் நாட்கள் மாறி இப்போது சதா காலத்திற்கும் சௌபாகியத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமத்தில் பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் கூட பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறதல்லவா? அதாவது உயர்ந்ததாகிக் கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த இரவு முடிய போகிறது. பாக்கியம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதாவது நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாகி கொண்டிருக்கிறீர்கள். நாம் வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்றாற்போல நம்முடைய துர்பாகியத்தை சௌபாகியமாக மாற்றி கொண்டிருக்கிறோம். இப்போது இரவிலிருந்து பகலாக மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இது தெரியவில்லை. பாபா குப்தமாக மறைமுகமாக இருக்கின்றார். அவருடைய விஷயங்களும் கூட மறைமுகமாக இருக்கின்றன. மனிதர்கள் அமர்ந்து சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானத்தின் விஷயங்கள் சாஸ்திரங்களில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யார் எழுதினார்களோ அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். மற்றபடி யார் படிக்கிறார்களோ அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் முட்டாளாக இருக்கிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! நீங்கள் வரிசை கிரமத்தில் முயற்சி செய்து புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் ஒன்று போல முயற்சி செய்வதில்லை. துர்பாக்கியம் என்று எதற்கு கூறப்படுகிறது, சௌபாக்கியம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். மற்ற அனைவரும் காரிருளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைத்து சப்தத்தை எழுப்ப வேண்டும். சூரிய வம்சத்தினருக்கு சௌபாகியசாலி என்று சொல்லப்படுகிறது. அவர்கள்தான் 16 கலைகள் நிரம்பியவராவார்கள். நாம் பாபாவிடமிருந்து ஸ்வர்க்கத்திற்காக சௌபாகியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த தந்தையே ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர் ஆவார். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு கூட நாங்கள் இறை தந்தை மூலமாக ஸ்வர்க்கத்தின் சௌபாகியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிய வைக்க முடியும். சொர்க்கத்தில் சுகம் இருக்கிறது, நரகத்தில் துக்கம் இருக்கிறது. கோல்டன் ஏஜ் என்றால் சத்யுகம், அது சுகமானது. அயன் ஏஜ் என்றால் இரும்பு யுகம், கலியுகம் துக்கமானது. இது முற்றிலும் எளிமையான விஷயமாகும். இப்போது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலேயர்கள், கிறிஸ்தவர்கள் போன்றோர் நிறைய வருவார்கள். நாங்கள் ஒரே ஒரு ஸ்வர்க்கத்தை படைப்பவராகிய இறை தந்தையை மட்டும் நினைக்கின்றோம். ஏனென்றால் மரணம் எதிரில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்னிடம்தான் வர வேண்டும் என்று பாபா கூறுகிறார். தீர்த்த யாத்திரைகளுக்கு கூட செல்கிறார்கள் அல்லவா? பௌத்தர்களுக்கு என்று அவர்களுடைய தீர்த்த ஸ்தலம் இருக்கிறது. அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென்று பழக்க வழக்கங்கள் உள்ளன. நம்முடையதோ புத்தி யோகம் சம்பந்தப்பட்ட விஷயமாகும். எங்கிருந்து நடிக்க வந்திருக்கின்றோமோ அங்கேயே மீண்டும் நாம் செல்ல வேண்டும்.
அந்த தந்தைதான் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தை ஆவார். நான் வந்து உங்களுக்கு உண்மையான வழியை தெரிவிக்கின்றேன் என்று அவர் நமக்கு கூறியுள்ளார். அந்த தந்தையான காட் ஃபாதரை நினைத்தால் கடைசி நேர நினைவுக்கேற்ப நல்ல நிலையை நாம் அடையலாம். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. ஸ்ரீமத்தை கவனத்தில் வைத்துக்கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். பாபா என்னென்ன கர்மங்களை செய்து காட்டியுள்ளாரோ அதையே செய்ய வேண்டும். விசார் சாகர் மந்தனம் செய்து ஞானத்தின் கருத்துக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2. நாம் பாபாவினுடைய நினைவில் இருந்துதான் உணவை சாப்பிடுவோம் என்று தனக்குத்தானே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடன் தான் அமர்வேன், உன்னுடன் தான் சாப்பிடுவேன் என்ற இந்த உறுதிமொழியை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். வரதானம்: கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய தந்தைக்கு சமமான கர்மாதீத்து ஆகுக. விளக்கம்: குழந்தைகளாகிய உங்களுடைய சேவை அனைவரையும் விடுபட்டவர்களாக ஆக்குவதே ஆகும். எனவே மற்றவர்களை விடுதலை அடையச் செய்து சுயம் தான் தங்களை பந்தனத்தில் சிக்கிக்கொண்டு விடாதீர்கள். எனவே மற்றவர்களை விடுதலை செய்து சுயம் தான் பந்தனத்தில் சிக்கிக்கொண்டு விடாதீர்கள். எல்லைக்கு உட்பட்ட எனது எனது என்பனவற்றில் இருந்து விடுபட்டவர் ஆகும் பொழுதுதான் அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆக முடியும். எந்த குழந்தைகள் லௌகீக மற்றும் அலௌகீக கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தைக்கு சமமாக கர்மாதீத நிலையை அனுபவம் செய்வார்கள். எனவே எதுவரை கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விலகியவராக ஆகியுள்ளேன் என்று சோதித்து பாருங்கள். வீணான சுபாவ சமஸ்காரங்களுக்கு வசப்பட்டவர் ஆவதிலிருந்து விடுபட்டிருங்கள். ஸ்லோகன்: சரளமான உள்ளம் மற்றும் சகஜமாக சுபாவம் கொண்டிருப்பவர்கள்தான் சகஜ யோகி ஆவார்கள். அவர்கள்தான் போலாநாத் என்ற கள்ளம் கபடமற்ற தந்தைக்கு பிரியமானவர்களும் ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.